அத்தை பேசுற பேச்சுக்கெல்லாம் அவங்கள எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனா என்னால அது பண்ண முடியாது. அவங்களுக்கும் அது நல்லா தெரியும். அதனாலதான் அவங்க என்ன கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே நான் நிறைய பிரஷரை தாங்கிட்டு இருக்கேன். அதோட சேர்த்து அத்தை கொடுக்கற பிரஷரையும் என்னால தாங்க முடியல. எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. உங்க அம்மாவுக்கு கொழுப்பேனியா? அதான் இப்படி ஒரு ஹோட்டல் எடுத்து நடத்திட்டு இருக்கா. அம்மாவுக்கு கொழுப்பெல்லாம் இல்ல. அம்மா இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் இப்படிதான் பாட்டி பண்ணுவாங்க. ரெஸ்டாரண்ட்டை இழந்துட்டு எனக்கு அம்மாவை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாலதான் அவங்களோட ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு. நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அம்மா பத்தி நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம். அவளோட ரெஸ்டாரண்ட் போச்சு. அதனால உனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்படி ஒரு சம்பந்தம் அமையுமா சொல்லு? இந்த சம்பந்தத்துக்கு முன்னால அந்த ரெஸ்டாரண்ட், வீடு எது போனாலும் பிரச்சனை இல்ல. இத பாரு, நீ வீட்டுல நடக்கிற பிரச்சனை எதை பத்தி நீ யோசிக்காத. நீ சந்தோஷமா இரு, நிம்மதியா உனக்கு அமைஞ்சிருக்கிற வாழ்க்கை நீ வாழ். பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுறதுதான் அம்மாவோட வேலை. அம்மாவை பத்தி கவலைப்படுறது பிள்ளைங்களோட வேலை இல்லம்மா. உங்க அப்பா மட்டும் இந்நேரம் இருந்திருந்தாருன்னா இனியாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருடா. அது உண்மைதாம்மா. அப்பா இல்லாதது எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. இனியா மாமனார பாயா என்ன பார்த்ததுமே கால்ல விழறாரு. அம்மா அம்மான்னு பாசத்தை பொழியறாருடா. அவரை பத்தி பாக்கியா நம்ம கிட்ட தப்பாவே சொல்றா. என்னமோ அந்த டைம்ல நம்ம யோசிக்கல. இனியா படிக்கணும், வேலைக்கு போகணும்னு பாக்கியா சொன்னதை நம்ம கேட்கல. கேட்டிருந்தா இனியாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்காது. நமக்கு ஒரு விஷயத்துல குழப்பம் இருக்குன்னு வை, பாக்கியா கிட்ட போய் கேட்கணும்டா. அந்த விஷயத்த நம்மள செய்யன்னு சொன்னா அதை நம்ம செய்யவே கூடாது. அவ செய்யாதுன்னு சொன்னா அதை நாம செய்யணும். ஏமா பாக்கியா மேல ஏமா இவ்வளவு கோவத்தை காட்டுறீங்க? அவ செய்யற தப்பு, எடுக்கிற முடிவு எல்லாமே நம்ம குடும்பத்தை தான் பாதிக்கும்டா. வேலையும் வீட்டையும் எப்படி பிரிச்சு பாக்கணும்னு பாக்கியாவுக்கு நல்லா தெரியுமா? நீ தாண்டா